இந்த 4 யுகங்கள்ல முதல்ல தொடங்குற யுகம் கிருத யுகம். இதுக்கு சத்திய யுகம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த யுகத்தோட கால அளவு 17,28,600 வருடங்களை கொண்டது. இந்த யுகத்துல வாழ்ற மனிதர்கள் எல்லாருமே ரொம்பவே ஒழுக்கமான நல்ல எண்ணங்களை கொண்ட மனிதர்களா இருப்பாங்களாம். இவங்க யாரோட மனசுலயும் போட்டி, பொறாமை, நயவஞ்சகம்னு எந்த ஒரு தீய குணங்களும் இருக்காதாம். எல்லாருமே ரொம்பவே நல்லவங்களா இருப்பாங்களாம். ரொம்பவே சந்தோஷமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருவாங்களாம். இந்த யுகத்துல வாழ மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் சராசரியா 30 அடி உயரத்தில் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட ஆயுள் காலம் சராசரியா 1,00,000 வருடங்களாம். இரண்டாவது யுகம் திரேதா யுகம். இந்த திரேதா யுகம் 12,96,000 வருடங்கள் கொண்டது. இந்த யுகத்துல வாழ்ற மனிதர்கள்ல 4/3 பகுதி மக்கள் நல்லவங்களா இருப்பாங்களாம். மீதி இருக்க ஒரு பகுதி மக்கள் முழுக்க முழுக்க கெட்ட எண்ணங்களை கொண்டவங்களா இருப்பாங்களாம். இந்த திரேதா யுகத்துலதான் ராமாயணம் நடந்ததா சொல்லப்படுது. இந்த யுகத்துல வாழற மக்கள் சராசரியா 21 அடி உயரம் இருப்பாங்களாம். அண்ட் இவங்களோட ஆயுள் காலம் 10,000 வருடங்களாம். மூணாவது துவாபர யுகம். இந்த யுகம் 8,64,000 வருடங்கள் கொண்டது. இந்த யுகத்துல வாழற மக்கள்ல 4/2 பகுதி மக்கள் நல்லவங்களாகவும் மீதி இருக்க 2 பகுதி மக்கள் கெட்டவங்களாகவும் இருப்பாங்களாம். இந்த துவாபர யுகத்துலதான் மகாபாரதம் நடந்ததா சொல்லப்படுது. இந்த யுகத்துல வாழற மக்கள் சராசரியா 10 அடி உயரம் இருப்பாங்களாம். அண்ட் இவங்களோட ஆயுள் காலம் 1000 ஆண்டுகள். கடைசி யுகம் தான் கலியுகம். அதாவது இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க யுகம். இந்த